காலனியில் ஒரு கல்யாணம் நடந்தா எல்லா ஜாதியினுடைய பேரையும் அந்த பத்திரிகையில போட முடியும், எல்லா ஜாதியினரும் கருப்பு சிவப்புல பத்திரிகை அடிக்க முடியுங்கிற ஒரு நிலையை உருவாக்குனது தான். எல்லா ஜாதியினரும் மேடையில போய் உட்கார முடியும், எல்லா ஜாதியினரும் மைக்கில் பேச முடியும், நான் உனக்கு துண்டு போடணும், நீ எனக்கு துண்டு போடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குனது அண்ணா. துண்டு போடுறதுக்கே ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தை தான் அவர் காமனா நடத்தினார். ஒரு ஜாதி பழக்கத்தை ஒழிச்சார். துண்டு போடக்கூடாது, தோல்ல துண்டு போடுறவன் இழி ஜாதியினர் உயர்ந்த ஜாதியினர் முன்னாடி துண்டு போடக்கூடாது அப்படிங்கிற நிலையை எடுத்தார். மூன்று முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன். 1. சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம். 2. தாய் திருநாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவாரியை எதிராக போராடுவேன். நான் வாக்காளர் பட்டியலில் மோசடி மூலம் தமிழ்நாட்டின் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் தாருக்கு எதிராக நிற்பேன். நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன். நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன். நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிராக எந்த ஒரு பாகுபாடையும் எதிர்த்து போராடுவேன். நான் பெண்கள் விவசாயிகளின் மீனவர்கள்